வெல்கம் டு அம்மா வீட்டு கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிங்க் சாஸ் பாஸ்தா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி க்ரீமியாக ரிச்சாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த பாஸ்தாவை வேக வைக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இது கொதி வந்ததும் 90% வெந்தால் போதும். அந்தளவுக்கு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா 2 பெரிய வெங்காயம், 1 குடமிளகாய், 10 பல் பூண்டு, 100 கிராம் இல்லை 50 கிராம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளி அதை 2 கீரல் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். நான் 6 தக்காளி இதுக்கு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஆறவும் தோல் உரித்து இதை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் 50 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா ஹீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக செவந்து வந்ததும் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையுமே ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, இட்டாலியன் சீசனிங் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஒரிகானோ சீசனிங் 2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் இதை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அடுத்து 4 டீஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இது நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு. பால் 1.5 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போது அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு காரத்துக்கு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்ததும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வர்றதுக்கு 4 சீஸ் பீஸ் எடுத்து இதோட சேர்த்துருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். அம்மா வீட்டு கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை இதோட கிளறிடலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும். இப்போ நமக்கு பிங்க் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக ருசித்து ரசித்து சாப்பிடுங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.